வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரைடே மார்னிங் க்ளீனிங் ரொட்டீனும் மற்றது சண்டே ஈவினிங் எனக்கு வேலை இருந்தது. அதே நேரம் நிகிதாவுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டீஸும் நைட் நிகிதா விளையாடும்போது எடுத்த வீடியோ கிளிப்பிங்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிகிதாவை கொண்டே ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டீ சூடு பண்ணிவிட்டு பொரியரிசியுமா இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதில் ஆல்ரெடி வறுத்த தேங்காய்ப்பும் அதோட சீனியும் சேர்த்துருக்குது. இன்னும் தேங்காய்ப்பு சேர்த்தா நல்லா இருக்கும். நான் அன்றைக்கு சேர்க்கல. இது நிறைய தானியங்களும் பருப்பு வகைகளும் சேர்த்து செய்கிறது. ஆனால் இதில் மெயினாக பொரிச்ச அரிசி, குத்தரிசி அல்லது மட்டி அரிசி, அதோட உளுந்தும் இதில் எள்ளும் சேர்த்துருக்கு. அதே போல் வேறு தானியங்கள் பருப்பு வகைகளும் சேர்த்துருக்குது. நான் இதில் கொஞ்சம் கடையில் கிடைக்கிற கிரில் பண்ணின நிலக்கடலை அதில் கொஞ்சமும் சேர்த்துருக்கிறேன். வீடு கூட்ட போங்க, வீடு கூட்டு மொத்தம் போகணும். எனக்கு இந்த பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு வீடு கூட்ட போங்க. அதோட எனக்கு சிம்பிளாக தான் சமைக்க போகிறேன். வீடு கூட்டி அதுக்காக மொக்கம் வச்சு நிகிதாவையும் போய் ஸ்கூலில் இருந்து கூட்டி கொண்டு வரணும். 11:30க்கு ஸ்கூல் விட்டுடும். அதனால் எல்லாம் செய்துட்டு போகிறதுக்கு நேரம் ஆகுது. முதல்ல அரிசி அவிய விட போகிறேன். அவிய விட்டுட்டு சமைக்க போகிறேன். வீடு கூட்டி மொப்பன்றதுக்கு முதல்ல அரிசியையும் கழுவி அவிய வைக்க போகிறேன். அப்போ நான் மொப்பண்ணு போட்டு வேற இது அவிஞ்சிடும். பேனில் மைசூர் பருப்பையும் கலக்கி அவிய விட போகிறேன். இது ரெண்டும் அவியிற நேரத்தில் நான் வீடை கூட்டி மொப் பண்ணிட்டு வந்தால் அவிஞ்சிருக்கிற மைசூர் பருப்புக்கு வெங்காயம் உள்ளி வெட்டி போட்டுட்டு இன்னும் ஒரு கறி தான் வைக்க போகிறேன். அந்த கறியையும் சமைக்கலாம். இங்கால கொஞ்சம் பாத்திரம் இருக்கு. கறிக்கு போட்டு அடுத்தது கழுவி காஞ்சிருக்கிற பாத்திரங்களை அடுக்கி வைப்போம். ரீசைக்கிள் பின்னை பால்கனியில் வச்சுட்டு இங்கே தான் பிளாஸ்டிக், கார்ட்போர்ட் மற்றது தகரம் அந்த குப்பைகள் எல்லாத்தையும் இங்கே போடுறது. இது நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே கொண்டு போட போகிறேன். குப்பை போடுற இடத்துல கண்ணாடி போத்தல்கள் மட்டும் வேறு இடத்துல நாங்கள் சேர்த்து வச்சுட்டு கொண்டு ரோட்டில் தான் அதுக்கு பாக்ஸ் இருக்குது, அங்கே கொண்டே போடுவோம். கண்ணாடி போத்தல்கள் எப்போ அதுவும் வரும். பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் நிறைய சேரும். அதில் வர சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக்குகளுக்குள்ளேயே ஜோக்கட் கப் அது மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போட்டு சேர்த்துட்டு இந்த பின்னில் போட்டு வைப்பேன். கீழே இருக்கிற ரீசைக்கிள் பின்னில் இப்படியே பேக்கோட தூக்கி போட இயலாது. சின்ன இடைவெளி தான் இருக்குது அந்த பின்னில். அதனால் சின்ன பேக்குகளில் போட்டு வைப்பேன். அப்போ அதை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்மர் முடிஞ்சு லேசாக குளிர ஆரம்பித்ததும் நிகிதாவை வெளியில் கூட்டி கொண்டு போகல சைக்கிளோடு. அதனால் நல்லா கழுவிட்டு டயரில் கிருமிகள் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு ஹோலில் கொடுத்துக்கிடாக்க ஓடுறதுக்கு. ஆனால் இது ரூம் கிச்சனுக்கும் வரும்.
ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்டில் புளி குழம்பு வைக்க போகிறேன். புளிக்குழம்பு அல்லது வெந்தய குழம்பு. நாங்கள் வெந்தய குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நிறைய வெங்காயம் சேர்த்துட்டு இந்த ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்டையும் சேர்த்து வெந்தய குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். 8 10 ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட் எடுத்திருக்கிறேன். வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் புளியும் ஊற விட்டுருக்கிறேன். ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட் சமைக்கும் போது நான் வீடியோ எடுக்கையில் வேறு ஒரு நாள் சமைக்கிற நேரம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுகிறேன். நான் இதில் மோர் மிளகாய் பொரிக்கும் போது அதையும் பொரிச்சிட்டு அப்படியே அந்த குழம்போடையே சேர்த்துருந்தேன். சுட சுட ப்ரூசல்ஸ் ஸ்ப்ரவுட்டும் பருப்பு கறியும் ரெடி ஆகிட்டு 4 பகுதிகளாக பிரித்து கம்டே போட்டிட்டு 4 கலர் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கலர் அடிக்க சொல்லியிருக்கிறேன். இதை அப்படி பெயிண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். அதோடு எனக்கு இந்த வீடியோ சண்டே எடுத்திருந்தேன். எனக்கு மா அவிச்சேன்னா நான் அதை அரிக்கிற வேலை இருக்குது. அதனால் பெயிண்ட் பண்ண கொடுத்து போட்டு நான் மா அரிக்க போகிறேன். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நிகிதாவுக்கு பெயிண்ட் பண்ண கொடுத்துட்டு நான் மா ஆவியை வச்சுருந்தேன்னா அந்த மா அரிக்க போகிறேன். அந்த நேரத்தில் நிகிதாவுக்கு பெயிண்ட் பண்ணுற வேலை கொடுத்துருக்குறேன். இல்லை நிகிதா நான் மா அரிக்க தொடங்குறதுக்கு முதல்லையே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நிகிதா பெயிண்ட் பண்ணிவிட்டு விளையாடி கொண்டிருக்கேன். நான் மா அரித்து அதுக்கு பிறகு டின்னர் பண்ணி நிகிதாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு இதை அடுக்கி காட்டுங்க. நானும் சாப்பிட முடிய ஹோலில் போயிருந்தேன். நீ தான் 1 வீக்காக இந்த மாதிரி தான் விளையாடி கொண்டிருப்பேன். நான் வேலையாக இருப்பேன். அதனால் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது கிடைக்கிறேன். இந்த கிச்சன் செட்டில் வந்து ஐஸ் க்யூப், அதே மாதிரி அந்த வட்டம் சதுரம் முக்கோணம் மறுகோணி ஷேப்பில் இருக்கிற கட்டை, அதே மாதிரி அந்த அனிமல்ஸின் ஷேப்பில் இருக்கிற கட்டை அதுகளை எடுத்து இந்த மாதிரி அடுக்கி கொண்டிருந்துட்டு திடீரென்று 5GR எடுக்க போயிட்டா. எனக்கும் பிறகு தான் விளங்கிச்சுது என்னத்துக்காக 5GR எடுத்துகிட்டு வந்தாண்டு. கெட்டிக்காரி